என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டு வருகிறது. வெகுகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் மட்டுமின்றி பாஷை தெரியாதவர்கள் கூட இந்த ஆசனத்தை பழகுகிறார்கள். பழகி பலன் எய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக இது அனுதினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பயிற்சி ஒரு எபிசோடு என்றால் யோகாசனம்தான். ஒரு சில இடங்களில் தான் இது போன்ற நிகழ்ச்சி காலங்காலமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மற்ற தொலைக்காட்சியில் இது நடக்கப்படுறதில்லை. ஏதோ கொஞ்ச நாள் நடக்கிறது, அப்படி நிறுத்திடுவாங்க. மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு எபிசோடு என்று சொன்னால் இந்த யோகாசனம் ஒன்று தான். ஆகவே இதை மக்கள் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், பயனடைகிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு நாம் பார்ப்போமானால் அஸ்வின் 8 வயது, ராகுல் 10 வயது, கேந்திர வித்யா விவேகானந்தா பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். 3ஆவது வகுப்பு 6ஆவது வகுப்பு படிக்கிறான். ஆவடியிலே இருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் ஜூலியட் இந்த குழந்தைகளை அழகாக பழகியிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்களை போற்ற வேண்டும். இப்பொழுது இவர்கள் விபரீத தண்டாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் விபரீத தண்டாசனத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள், பார்க்கலாம். நீ இறங்கிட்டு இங்கே தள்ளி வா, இங்கே தள்ளி வாடா, பின்னாடி இன்னும் தள்ளி வா, போடு. இந்த ஆசனத்தை போட்டு விடலாம். காலை முட்டை மடங்காமல் விரைப்பாக வைப்பது என்பது மிக மிக கடினம். அதான் அதுக்கு பேர் விபரீத தண்டாசனம்னே வச்சுருக்கோம். விபரீதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. இது முத்திரை குத்தப்பட்ட ஆசனம். இவைகளெல்லாம் ஆசனங்களிலே முக்கியமான ஆசனங்களுக்கு யோக முத்திரா, மகா முத்திரா, அஸ்வினி முத்திரா, இந்த மாதிரி விபரீத கரணி, விபரீத தண்டாசனங்கள் எல்லாம் முக்கியமான ஆசனங்களாக யோக இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நிறைய பலன்கள், அதிகப்படியான பலன்கள் இதில் கிடைக்கிறது. மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே காலை நீட்டுங்கள். திரும்புங்கடா அப்படியே. படு. இவங்க சக்கராசனத்திலே பண்ணுறாங்க, படுத்தும் பண்ணலாம். விபரீத தண்டாசனம். முதுகெலும்பு நன்றாக விளைக்கப்படுகிறது. தரையிலே வைத்து மேலே உடலை தூக்குகின்ற காரணத்தினால் தலைப்பகுதிக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் செல்கின்றது. மார்பகம் விரியப்படுகின்றது. அதெல்லாம் கவனிக்க வேண்டும். பல்வேறுபட்ட பகுதிகள் இந்த ஒரே ஆசனத்தில் நல்ல பலன்படுகிறது. காலை விரைப்பாக வைக்கின்ற காரணத்தினால் மூளையிலிருந்து முதுகு வழியாக செல்லக்கூடிய அத்தனை பெருவர்கள் வரக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் நன்றாக இழுக்கப்படுகின்றன விபரீத தண்டாசனத்தில். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது எழுந்திருங்கள். ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும்.
ஆசனத்தை போட்டுவிட்டு கால் நீட்டும் பொழுது தான் அதனுடைய இந்த ஆசனத்தினுடைய பலங்களெல்லாம் நம்ம உணர முடியும். முதுகுள்ளே போகிற நரம்பு இழுக்கிறது, தலைக்குள்ளே போகிற நம்ம இழுக்கிறதெல்லாம் நம்ம உணர முடியும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். கடினமான ஆசனங்களை அதனுடைய ஆசிரியர் நன்றாக பழக்கியிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் தினம் செய்தால்தான் இந்த மாதிரி முழுமையாக தவறு ஏதும் இல்லாமல் செய்ய முடியாது. இதுபோன்ற ஏதாவது 1-2 ஆசனங்களை செய்துவிட்டு பள்ளிக்கு சென்று விடலாம். மணிக்கணக்காக நிறைய ஆசனங்களை ஏதாவது சனி ஞாயிறுகளில் பண்ணலாம். மற்ற நாட்களில் இது போன்ற ஆசனங்களை ஏதாவது 1-2 மட்டும் காலக்கணங்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு மாணவர்கள் செய்து போகிறானால் பாடங்களை கவனிக்க முடியும். பாடங்களை கவனித்தாலே போதும். வீட்டு பாடம், அப்புறம் டியூஷன், அதெல்லாம் தேவையே இருக்காது. வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறதுலே அந்த அப்சர்வேஷன் பவர்ஸ் இந்த ஆசனத்தின் மூலமாக அவளுக்கு கிடைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பள்ளி பருவம் முதல் இந்த ஆசனங்களை மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் வரை மாணவர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள்தான் எதிர்கால செல்வங்கள். அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மன நலமுடன் இருக்க வேண்டும், உடல் நலமுடன் இருக்க வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினர்களும் மாணவர்களும் கற்று உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.